நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு தமிழகத்திலும் இந்தியாவிலும் எந்த அளவுக்கு பிரகாசமாக உள்ளது என்பதை குறித்து தமிழக பாஜக மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். இந்தியாவில் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற அலை எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கின்றது? நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு குறித்து விரிவாக சொல்லுங்க சார். அலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று யோசிக்க கூட தேவையில்லாத ஒரு சூழல். ஏனென்றால் அலையின் வேகம், எதிர்ப்பு அலை எந்த அளவிற்கு வருகிறதோ அதற்கேற்றாற்போல் கடல் அலையினுடைய வேகம் கூடும் குறையும். இங்கே கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை. இந்த புள்ளி வைத்த கூட்டணி காணாமலே போய்விட்டது. கேரளாவிலே காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கடுமையான போட்டி என்று செய்தி போடுகிறார்கள். இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய தலைவர் ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவருடைய மனைவியே களத்தில் போட்டியிடுவதெல்லாம் வேடிக்கையானது. இவர்கள் எல்லாம் கொள்கைகளை பற்றி பேசுகிறார்கள், ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்கள். மம்தா பானர்ஜியோடு ஒரே குழப்பம். அகிலேஷ் யாதவோடு சமரசம் செய்து கொண்டாலும் அவர்களுக்குள் அங்கு ஒற்றுமை இல்லை என்ற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஆம் ஆத்மி தலைவர் கைதை பற்றி பேசி ஏதோ அனுதாபம் தேடலாம் என்று ராகுல் காந்தி பேசிக்கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எல்லோருமே காங்கிரஸுக்கு கடந்த காலத்தை விட குறைந்த இடத்தை கொடுப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது கூடுதல் இடத்தை கொடுக்கிற வேடிக்கையும் இங்கே நடந்திருக்கிறது. ஒருத்தருக்கொருத்தர் நாம் என்ன ஆகப் போகிறோம், மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளை தூக்கி வீசப் போகிறார்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டே தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பிரச்சாரம் சூடுபிடிக்கவில்லை, அவர்கள் பிரச்சாரம் மக்களிடம் எடுபடவில்லை. ஏனென்று கேட்டால், ஒரு விளையாட்டு போட்டியை முடிவு இப்படித்தான் இருக்கும், இந்த அணிதான் வெற்றி பெறும் என்று தெரிந்த பிறகு அந்த மேட்சை பார்ப்பதற்கு எத்தனை பேருக்கு ஆவல் இருக்கும். அதே போன்று இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மிக பெரும்பான்மையான இடங்களில் 400+ என்று சொல்கிறார்கள். முதலில் பாஜக தலைவர்கள் 400 எங்கள் இலக்கு, இம்முறை 400 என்று முழக்கமிட்டார்கள். அவர்கள் கணித்து வெளியிடுகிற கருத்து கணிப்பே 358, 378 என்று கருத்து கணிப்புகள் போடுகிற நிலையை பார்க்கும் பொழுது 400+ என்று சொன்ன எங்கள் கட்சியினுடைய முழக்கம் வெற்றி பெறப் போகிறது என்பது தெளிவான ஒன்று. அதே வேகத்திலே பாரத பிரதமர் அவர்கள் ஏறத்தாழ இந்தியா முழுவதும் 158 இடங்களில் பேச இருப்பதாக தகவல். தமிழகத்திற்கே 7 முறை வந்திருக்கிறார், மீண்டும் வர இருக்கிறார். அமித்ஷாஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் மற்ற அகில இந்திய தலைவர்கள் எல்லோரும் இந்தியா முழுவதும் சென்று பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். முதல் ரவுண்டு தேர்தலில் நம்ம வர்றோம். தமிழ்நாடு ஏப்ரல் 19 ஃபஸ்ட் ரவுண்டு முழுமையாக ஒரே கட்டமாக சிங்கிள் பேஸில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. தமிழகத்திலையும் நம்முடைய களத்தில் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி முழக்கத்தோடு இருக்கிறார்கள். இதனுடைய சிறப்பு என்ன சொன்னால், மற்ற கட்சியிலெல்லாம் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் போட்டியிடுவதில்லை. அது திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும். ஆனால் பாஜகவிலே மாநில தலைவர் போட்டியிடுகிறார். முன்னாள் தலைவர்கள் 3 பேர் ஒரே நேரத்திலே போட்டியிடுகிறார்கள். டாக்டர் எல் முருகன் அவர்கள், அமைச்சர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னார் அவர்கள், முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் கவர்னருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், 3 பேரும் ஒரே நேரத்திலே தமிழகத்திலே போட்டியிடுகிறார்கள். சட்டமன்ற பாஜக குழு தலைவர் நாகேந்திரனும் போட்டியிடுகிறார். தலைவர்கள் எல்லாம் போட்டியிடுகிற காரணத்தினாலே களம் ரொம்ப உத்வேகமாக உற்சாகமாக இருக்கிறது. தொண்டர்கள் உற்சாகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தேர்தல் பிரச்சாரம் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் மட்டுமல்ல. திமுகவை எதிர்த்து ஊழல் ஃபைல் 1, 2, 3 விட்டாச்சு. ஆசாவும் ஜாபர் சேட்டு என்ன பேசுகிறாருங்கிறத விட்டாச்சு. டிஆர் பாலும் ஜாபர் சேட்டு என்ன பேசுகிறாருன்னு விட்டாச்சு. எங்கே பார்த்தாலும் ஊழல் மயம். வெள்ள நிவாரண காலத்தில் கூட்டணி கட்சியோடு பேசுவதற்கு டெல்லிக்கு போக முடிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே கவனிக்க முடியவில்லை. திருநெல்வேலியில் முன்கூட்டி ஏற்பாடு செய்ய வேண்டிய எந்த கடமையும் செய்யாதனால அங்கே மிகப்பெரிய
பாதிப்பு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில். அதே போன்று 4800 கோடி 4000 கோடி என்று 2 அரசுகளும் ஒதுக்கிய பணம் என்ன ஆனது? மழைநீர் வேகமாக வடிந்து சென்று மக்கள் வசிப்பிடங்களில் சாலைகளில் தேங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஏறத்தாழ 8000 கோடிக்கு மேல் செலவழித்து செய்தார்கள். ஆனால் வெள்ளம் வருவதற்கு முன்பு இருந்ததை விட நிலைமை மோசம் என்று சொன்னால் இந்த பணிகளை அவர்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். மக்கள் பணம் ஒரு 5000 கோடி மிச்சமாயிருக்கும். இப்படி அவங்க எல்லாத்துலேயுமே ஊழல் செய்கிற காரணத்தினால திட்டங்கள் சரியாக மக்களுக்கு போய் சேர்வதில்லை, நியாயமாக நடப்பதில்லை. அது ஒழுங்காக பூர்த்தி செய்யப்படாத காரணத்தினால் மீண்டும் மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிப்புக்கு உள்ளானதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொடுக்க முடியவில்லை. எல்லாவற்றிலும் ஊழல். ஆவின் பால் பாட்டில் விலையத்தான் கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தா, போன வாரம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆவின் பாக்கெட்டில் புழுக்கள் எல்லா டிவிலையும் வந்திருக்கு, பத்திரிகையில் வந்திருக்கு. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற ஆவின் பாக்கெட்டில் புழு இருக்குது. இதுதான் இந்த ஆட்சியோட வெக்கக்கேடான நிலை, மதசார்பான ஒரு நிலை. பாஜக எல்லா மதத்திற்கும் போற்றுகிறது. எல்லா மதத்தினுடைய நம்பிக்கைகளை நாங்கள் காப்பாற்ற நினைக்கிறோம், போற்ற நினைக்கிறோம். அதனால தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வீட்டில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறார். இஸ்லாமிய சகோதரர்கள் விழாவுக்கு சென்று நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருவன் என்று சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற திமுக ஆட்சி ராசா ராமர் எங்கள் எதிரின்னு சொல்கிறாரு. முதலமைச்சருடைய பையன் விநாயகர் சிலையை கையில் வச்சுட்டு பொம்மைங்கிறாரு. திருமாவளவன் கோவில்களெல்லாம் பார்க்கும்போது ஆபாச பொம்மைகளை பார்க்கும்போது என்ன உணர்வு இருக்கிறதோ அப்படி இருக்கிறது என்று சொல்கிறார். இப்படி ஒரு கேவலமான மதச்சார்பான இவர்கள் போக்கை மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்கிற ஊழலை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தேர்தல் அறிக்கை மாதிரி கோமாளித்தனம் எதுவுமே இல்லை. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்குறேங்கிறாரு. போன தேர்தலில் 21 சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கிறோம் என்று சொல்லி 3 ஆண்டுகள் ஆயிருச்சு. அதை பற்றி பேசக்கூட தகுதி இல்லாதவங்க இன்றைக்கு 500 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க எப்படின்னு தெரியல. டீசல் விலை 5 ரூபா குறைப்பேன்னு சொன்னார், கடைசி வரைக்கும் குறைக்கல. இப்போ நான் 75 ரூபாய்க்கு தர்றேங்கிற இதெல்லாம் கற்பனையில் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிற இந்த கட்சிக்கு மக்கள் புறக்கணிக்கப் போகிறார்கள் இவர்களை என்பது தெளிவாக தெரிந்த ஒன்று. ஏதோ தெரியாமல் 2021 இவர்களுக்கு வெற்றியை கொடுத்து விட்டோமே என்று மக்கள் வேதனைப்படுகிறார்கள். அதனால் பாஜகவின் களம் மிக உற்சாகமாக உறுதியாக இருக்கிறது. இப்போது இந்தியா கூட்டணியில் வந்து நீங்கள் பிளவு ஏற்படுறதா சொன்னீங்க இல்லையா? பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி தனியே, காங்கிரஸ் தனியே, மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜி தனியே, காங்கிரஸ் தனியே, கேரளாவில் இடதுசாரி தனியே, காங்கிரஸ் தனியே சொன்னீங்க இல்லையா? இது எல்லாமே தேர்தல் தனித்து சந்தித்தாலும் வந்து வெற்றி பெற்ற பிறகு வந்து அவங்க இந்தியா கூட்டணி ஏற்பட தான் அங்கே ஆதரிப்போன்னு சொல்லியிருக்காங்க இல்லை சார்? அது பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இதுக்கு இந்தியா கூட்டணியே தேவையில்லையே. நீ உங்கள் இடத்துல ஜெயிச்சுட்டு வாங்க, நீங்கள் உங்கள் இடத்துல ஜெயிச்சுட்டு வாங்க, ஏன் குழப்புறீங்க? இவங்களுக்கெல்லாம் பொருத்தம் இல்லாத கூட்டணி தானே. ராசா வந்து இந்தியாங்கிற நாடே கிடையாது, எல்லா மாநிலத்தும் சேர்ந்தது தான் இந்தியா, நாங்கள் தனி நாடு அவங்க தனி நாடுன்னு ஒரு பக்கம் பேசுகிறாரு. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி அமைச்சிட்டாங்கிறதுக்காக இந்தியாவை காப்பாற்றணும் இந்தியாவை காப்பாற்றணும்னு அவர் பேசுகிறாரு. இவங்க 2 பேரில் யார் பேசுகிறது உண்மை? நிச்சயமாக மம்தா பானர்ஜிக்கு திமுக தொண்டர்கள் போய் வேலை செய்ய போகிறதில்ல, இவங்க ஓட்டும் போட போகிறதில்ல. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்களா, அவங்க எதிரி. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்கவுங்க செல்வாக்களை ஜெயிக்கிறேன்னா ஜெயிச்சுட்டு போங்க, நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன இந்தி கூட்டணி? அந்த இந்தி கூட்டணிங்கிறது போலி, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லைங்கிறது இப்போ நீங்களே சொல்ல முன் வந்துட்டீங்களா? இதுதான். தனியாக ஜெயிக்கிட்டு பார்ப்போம், அப்போ அதை பற்றி பேசுவோம். இவங்க ஜெயிக்க போகிறது இல்லை, அதனால தான் எல்லாம் பதட்டத்தோடு இருக்காங்க. ஜெயிக்க போகிற நம்பிக்கை இருந்தால் தான் எல்லா மாநிலத்தையும் ஒற்றுமையாக இருப்பாங்கல்ல. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அந்த மோடி என்ற அந்த பிரம்மாண்டமான ஒரு மந்திர சொல், அந்த மோடி என்ற அந்த உலகத்தின் தலைவராக மாறி இருக்கிற ஒரு பெரிய தவ புருஷரை எதிர்த்து இவங்க போட்டியிட, எதிர்த்து நிற்க இவங்களுக்கு சக்தி இல்லைங்கிறது ஸ்டாலின் முதல் மம்தா வரை, அகிலேஷ் வரை, கெஜ்ரிவால் வரை எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் இது ஜனநாயக நாடு, பேசலாம், ஓட்டு கேட்கலாம்,
வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. அவங்க பேசுகிறாங்க, பேசட்டும். மக்கள் எப்படி ஒரு நிலையான ஆட்சியை மோடி கொடுத்தாரோ அதே மாதிரி நிலையான வெற்றியை அவர் கொடுப்பார். வந்து இந்தியா கூட்டணி மீது பயத்தை கருத்தில் கொண்டு தான் வந்து காங்கிரஸுடைய 4 வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுறாங்க சார். எதிர்கட்சிக்கு தலைவர்கள் நிறைய பதில் சொல்லிட்டாங்க. நீங்கள் அந்த பதிலெலாம் படித்தா என்கிட்ட கேட்க மாட்டீங்க. கெஜ்ரிவாலுக்கு 9 முறை சமன் அனுப்புகிறாங்க. அதே கேஸில் அவருடைய துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா பல மாதங்களாக சிறைச்சாலையில் இருக்கார். இதே கேஸில் முன்னாள் தெலுங்கானா முதல்வருடைய மகள் கவிதா கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு சம்பவத்தினுடைய தொடர்ச்சி, ஒரு ஊழலுடைய தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியில் தொடர் விசாரணைகள் இடி அளவிலே அமலாக்கத்துறை விசாரணை செய்து ஒரு மதுபான கொள்கை அளவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய ஊழல். நேற்று அண்ணா ஹசாரே சொல்லியிருக்கிறாரு, இந்த மதுபான கொள்கையை மாற்றுறது வைக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. கெஜ்ரிவால் போராட்டத்தில் நானும் போய் ஆதரவு கொடுத்தது, அவர் என்னோட கலந்துக்கிட்டதுக்கு நான் வைக்கப்படுறேன்னு அண்ணா ஹசாரே சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய மனிதர், ஊழலுக்கு எதிர்த்து போராடினவர் இந்த ஊழல் தெரிஞ்ச காரணத்தினால தானே சொல்கிறாரு. அப்போ ஒரு தொடர் ஊழல் நான் செய்வேன், என் மேலே நடவடிக்கை எடுத்தால் தேர்தலாம் ஒரு காரணம்னா என்ன அர்த்தம்? பொன்முடி கேஸு 2006 நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் கேஸு முடிஞ்சு உச்சநீதிமன்றத்துக்கு வருதோ, உயர்நீதிமன்றத்துக்கு வருதோ, அவருக்கு ஒரு கைது உத்தரவு வருதோ, இல்லை விடுதலை செய்கிறாரோ அல்லது தண்டனை கிடைக்குதோ, அதுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, கூட்டணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நாளைக்கு முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் கூட வழக்கு வரலாம். ஏற்கனவே அதிமுகவும் திமுகவும் மாற்றி மாற்றி வழக்கு போடுவாங்க. ஜெயிச்ச பிறகு அது வாபஸ் வாங்குவாங்க. ஜெயிச்ச பிறகு தீர்ப்பு வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் ஆட்சி மாறின பிறகு கைது வேறு மாதிரி இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டில் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நியாயமான விசாரணைகள், நியாயமான சட்ட தீர்ப்புகள் வரும்போது அதை கட்டுப்பட கற்றுக்கணும். ஏன் சமன் அனுப்பிச்சோன்னா போய் பதில் சொல்லியிருந்தா எல்லாம் அவருடைய அலுவலகத்திலேயே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆவணங்களில் பல குளறுபடிகள். அவர் இஸ்ரேலில் போய் இங்கே ஒட்டு கேட்கும் கருவியை பெகாசஸ்ன்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் கத்தின கோஷ்டிங்க இருந்தாலும் அந்த கருவியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காருன்னா நீங்கள் அவருடைய சதி திட்டத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள். போய் இருக்கட்டும், குற்றமற்றவன்னு சொல்லிட்டு வரட்டும். நீதிமன்றங்கள் ஒன்றும் எல்லாம் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் தானே இவங்களுக்கெல்லாம் வாதாடுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் யார் டாப் வழக்கறிஞர்களோ அவர் தான் கெஜ்ரிவாலுக்கு வாதாடுறாரு. அவங்க தான் பொன்முடிக்கும் வாதாடுறாங்க. இந்தி கூட்டணி சிறப்பான வக்கீல்களை வச்சுருக்காங்க. வாதாடி ஜெயிச்சா யாரும் வேண்டான்னு சொன்னா சட்டப்படி அவங்க சந்திக்கணும். சட்டம் எல்லாருக்கும் சமம். அந்த தண்டனை கிடைச்சினா உடனே என்ன மதுபான கொள்கை பிரச்சனையை போன மாதம் ஆரம்பித்த தேர்தல் வருது, சீக்கிரம் கவிதாவை கைது பண்ணு, சிசோடியா கைது பண்ணு, கெஜ்ரிவாலை கைது பண்ணு யாரோ சொன்னாங்களா? வருஷக்கணக்காக நடக்குது. ஒரு கோர்ட்டு 9 முறை சமன் அனுப்பி கூட நீங்கள் போகலை. உடனே கைது நடவடிக்கைனா எதிர்ப்பு. மக்கள் நல்லா தெரியுங்க. 2G ஊழல் வழக்கு சிபிஐ நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தவறுன்னு ஏறத்தாழ மறுபடியும் விசாரணை செய்யப்பட்டு தொடர்ந்து ஒரு 6 மாதங்களாக விசாரணை நடந்துச்சு. மறுபடியும் இந்த விசாரணை தொடரலாம் என்பதற்கு கோர்ட்டில் ஒரு அனுமதி வாங்க வேண்டியது இருக்கு. கோர்ட்டு நேற்றுக்கு முன்தினம் அனுமதி கொடுத்துட்டாங்க. வந்து காங்கிரஸுடைய வங்கி கணக்கு முடக்கம் என்பது காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய செயல்னு சொல்லிட்டு சோனியா காந்தி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? சார் இதை தானே சொல்லுவாங்க, வேறு என்ன அறிக்கை விடுவாங்க? உங்கள் வங்கி கணக்கை வந்து யாராவது முடக்கினாங்களா? இல்லை இங்கே உட்காந்துருக்காங்க 2 பேர், உங்கள் வங்கி கணக்கை முடக்கினாங்களா? பாஜகவுடைய 10 ஆண்டு கால சாதனைனா எதை முன்னிறுத்திங்க சார் இப்போ நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில்? 1 2 எடுத்து சொல்லன்னு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன இல்லை இந்த நாட்டில் நம்ம எம்ஜிஆர் பாட்டு நம்ம எல்லாம் படிமா அந்த பாட்டு தான் பாடுறோம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் மாதிரி ஏன் கையை ஏந்து வேண்டும் வெளிநாட்டில் பாடுவார். அதே மாதிரி இன்றைக்கி மோடி வந்த பிறகு அந்த நாடே தலைகீழமாக அப்படியே அந்த நாட்டினுடைய உருவம், அந்த நாட்டினுடைய நிலை தலைகீழாக மாறி இருக்கு. எல்லா துறையிலையுமே உள்கட்டமைப்பில் மிகப்பெரிய வளர்ச்சி. அது சாலை மேம்பாடா, விமான போக்குவரத்தா, ரயில் போக்குவரத்தா, சாலை போக்குவரத்தா, நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம். உற்பத்தி 92% உயர்ந்திருக்கு. ஏற்றுமதி 60% உயர்ந்திருக்கு. நீங்கள் துறைமுகங்கள் சென்னையில் மட்டும் புதுசாக 4 துறைமுகங்கள் வந்துருச்சு.
தமிழ்நாட்டில் மட்டும் 4 விமான நிலையங்கள் வந்துருச்சு. இந்த மாதிரி இந்தியா முழுவதும் புதிய கல்வி திட்டங்கள், புதிய கல்வி அமைப்புகள். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாரத பிரதமர் மோடி வந்த பிறகு 13 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாதுகாப்பு துறையிலலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத, கற்பனை கெட்டாத வளர்ச்சி. 1800 பாலங்கள் எல்லை பகுதியில், 1800 பிரிட்ஜஸ் கட்டியிருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் எப்படி இராணுவம் இயங்குச்சு, எப்படி நம்ம பாதுகாப்பை நம்ம பலப்படுத்தணுங்கிறது கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு சைனா மட்டுமல்ல அனைத்து வல்லரசுகளுக்கும் சவால் விடக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். உலகத்தில் 3வது விமானப்படையை நம்ம உலகத்தின் 3வது விமானப்படையை நம்ம பெற்றிருக்கிறோம். 10வது இடத்துல இருந்த நம்ம இன்றைக்கு 5வது இடத்துக்கு உயர்ந்திருக்கிறோம். 2027-28க்குள்ளே ஜப்பானையும் ஜெர்மனியும் தாண்டி நம்ம 3வது இடத்துக்கு வரப்போகிறோம். இது மனப்பூர்வமாக உலக நாடுகள்லாம் ஒத்துக்கிட்டு தான் பார்த்துட்ருக்காங்க, நம்மளை அந்த வேடிக்கையை பார்த்துட்ருக்காங்க. கொரோனாவுக்கு பிறகு பல நாடுகள் நலிவடைந்த போது கூட எப்படி பாரதம் மட்டும் ஒளிவீசும் நட்சத்திரமாக, இந்த வார்த்தையை போட்டிருந்தாங்க யாரு, நிதி ஆணையம், ஒளிவீசும் நட்சத்திரமாக இந்தியா ஜொலிக்கிறது எப்படின்னு எங்களுக்கெல்லாம் தெரியல, ஆச்சரியமாக பார்க்குறோன்னு சொல்லி உலக நிதி ஆணையம் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். அது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் எல்லாருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கும். நான் பஸ்ஸில் போனால் ஏழை மக்களும் பஸ்ஸில் போகணும், நான் ட்ரெயினில் போனால் ஏழை மக்களும் நல்ல ட்ரெயினில் போகணும், நான் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா ஏழை மக்களும் பேங்க் அக்கௌண்ட் வேணும், என் வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்கா ஏழை மக்கள் வீட்டையும் கேஸ் அடுப்பு இருக்கணும், எனக்கு 5 லட்ச ரூபா மருத்துவம் பார்க்கறதுக்கு எனக்கு பணம் ரயிலில் ரொக்கமாக இருக்கா, ஏழை மக்களுக்கு அந்த 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு பாரத பிரதமர் திட்டத்தில் கொடுக்கணும். நான் கூரை வீட்டிலேயே வாழணுமா, எனக்கு ஒரு காரை வீடே கிடையாதா, உங்களுக்கு அனைவருக்கு வீடு, தமிழ்நாட்டில் மட்டும் 15 லட்சம் பேருக்கு வீடு. ஒவ்வொரு முறையும் ஒரு ஏக்கர் 6 ஏக்கர் வச்சிருக்க விவசாயி ஒரு 2000 ரூபாய்க்கு உரப்படி வாங்க முடியாமல் கஷ்டப்படணுமா, வீட்டில் இருக்க நகை நட்டை அடமானம் வைக்கணுமா, வேண்டாம். ஆண்டுக்கு 6000 ரூபா, தமிழ்நாட்டில் மட்டும் 48 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000. கற்பனை கூட நீங்கள் பண்ணி பார்க்க முடியாது. 1000 ரூபா பெண்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 40% கொடுத்துட்டு 60% கொடுக்காம இப்போ நான் அவ்வளோ தர்றேன் இவ்வளோ தர்றேன் 3000 தர்றேன் 4000 தரேன்னு கதை விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மோடி சத்தமே இல்லாமல் அவங்க விவசாயிகள் 48 lakhs, நீங்கள் நினச்சி பாருங்க, தமிழ்நாட்டில் 48 lakhs விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபா. இப்போ 5 வருஷம் கொடுக்கறதுல ஒரு விவசாயிக்கு 30,000 ரூபா கொடுத்துருக்கோம். எத்தனை திட்டம், மீனவர்களுக்கு எத்தனை திட்டம். மீனவர்களுக்குன்னு ஒரு அமைச்சரவே கிடையாது. இன்றைக்கு 20,000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கோம் மீனவருடைய வாழ்க்கை வசதிக்காக. ஆழ்கடல் மீன்பிடி படகு நம்மகிட்டலாம் கிடையாது, பணக்காரங்க வச்சுருக்காங்க. ஜெயக்குமார் வச்சுருக்கிறாரு, டிஆர் பாலு வச்சுருக்கிறாரு. மீனவர்களுக்காக கண்ணீர் வடிப்பாங்க, ஆனால் மீனவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரு ஆழ்கடல் மீன்பிடி படகு 87 லட்சம் ரூபா அரசாங்கத்தினுடைய விலை நிர்ணயத்தில். 20 லட்சம் ரூபா 10 மீனவர்கள் குடும்பங்கள் அல்லது 20 மீனவர்கள் குடும்பங்கள் 20 லட்ச ரூபா கட்டணும். இந்த 20 லட்ச ரூபாய்க்கு எங்கே போவாங்கன்னா அவங்களுக்கு பேங்க் கடன் கொடுக்குறோம். மீதி இருக்கிற 67 லட்ச ரூபாயை 47 லட்ச ரூபா மத்திய அரசு மானியம் கொடுக்குது. மானியம் 20 லட்ச ரூபா தான் மாநில அரசு. இந்த திட்டம்லாம் கண்ணு கட்ட தூரம் உங்களுக்கு என்னைக்காவது தெரியுமா? ஸ்வச் பாரத் ஒரு மிஷின் சொல்லி, ஸ்வச் பாரத் தூய்மை பாரத்னா நம்ம எல்லாம் நினைப்போம் இந்த ரோட்டில் சுத்தம் பண்ணி கூட்டுறது க்ளீன் பண்ணுறது நினச்சிட்ருக்கோம். இந்த டாய்லெட் ஸ்கீம் அதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த கிராமம்னு தெரியாது, தமிழ்நாட்டில் இருக்க கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். சாதாரணமாக நீங்கள் கிராமத்தில் எல்லாம் நடந்து போக முடியாது. அந்த குறுகிய சாலையில் போகும்போது சைடில் மிதிச்சிடுவோம், நரகலில் மிதிச்சிடுவோம். அந்த கொடுமை அப்படி இருந்துச்சு. பெண்கள் தனியாக காட்டுக்குள்ளே தான் போகணும், இல்லாட்டி இரவு நேரத்தில் பாத்ரூம் போகணும், இல்லாட்டி அதிகாலையில் போகணும். அப்படி நேரத்தில் யாராவது வந்தால் கூட சைக்கிளில் வருவான், பெல் அடிச்சுட்டே வரணும், எந்திரிச்சிருவாங்க. ஒரு இயற்கை உபாதையை கூட ஒரு நிம்மதியாக போக முடியாத ஒரு சூழ்நிலை தானே கிராம பெண்களுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க இந்த திமுகவும் காங்கிரஸும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் 59 லட்சம் டாய்லெட்டு, எல்லா டாய்லெட்டும் ஃப்ரீ. 12,500 ஒரு டாய்லெட்டுக்கு. ஒரு சம்பு, அந்த ஒரு பாம்பே கிளாசெட்டு, ஒரு 3க்கு 3 ரூமு, மேலே ஷெட்டு, செங்கல் பிரிக்கு கட்டி கொடுத்தது யார்? 59 லட்சம் பேருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள்.
இன்னைக்கு நீங்க கிராமத்துக்கு போங்க, எங்கேயாவது ரோட்டு ஓரத்தில் அப்படி அசிங்கம் எல்லாம் இருக்கா? எவ்வளோ பண்ணியாச்சு. 100 நாள் வேலை திட்டம், 180 ரூபா இருந்த சம்பளத்தை 232 ரூபாய் மாற்றினார் மோடி. 89 லட்சம் பேர். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நெட்டில் தட்டினா வரும். நான் சொல்கிறதெல்லாம் கவர்மெண்ட் புள்ளி வரத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். 89 லட்சம் பேர் பதிஞ்சு வச்சுருக்காங்க. சராசரி 69 லட்சம் பேர் ஆண்டுக்கு வேலை செய்கிறாங்க. சில பேர் கிராமத்தில் பதிஞ்சு வச்சுருப்பாங்க, வச்சுட்டு டவுனுக்கு வந்துடுவாங்க, அங்கே வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் 100 நாள் வேலை பார்க்குறவங்க ரெக்கார்டில் அவங்க பேர் இருக்கும். ஆனால் அந்த 69 லட்சம் பேர் ரெகுலராக வேலை பார்க்குற 100 நாள் வேலை திட்ட சம்பளம் இன்றைக்கி யார் கொடுக்குறா? இந்த நாட்டில் 220 கோடி பேருக்கு ஒரு கொரோனா டோஸ் ஊசி உலகத்தில் எந்த நாடு போட்டிருக்கு? ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? 53 நாடுகளுக்கு இலவசமாக அனுப்புகிற அளவுக்கு இந்த நாடு முன்னேறிச்சுல. மாஸ்க் இல்லை சார், நீங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அந்த கொடுமையை. அது NP45 ஒரு மாஸ்க் சொல்லுவான். அந்த மாஸ்க் வெளிநாட்டிலேருந்து வரணுமா? அது போடுறதுக்கு கூட தயாரிக்கிறதுக்கு வழி இல்லை. எவ்வளோ கொடுமையாக இருந்தோம். அப்புறங்கிட்ட ஊசியை பற்றி நினச்சி பார்க்க எல்லா நாடும் சந்தோஷமாக இருந்தான். இந்தியா நம்ம காலில் விழுவாண்டா. சைனாவும் அமெரிக்காவும் அவனுக்கு முந்தி நம்ம தயாரித்து நம்ம மக்களுக்கு இலவசமாக போட்டோம்லங்க. 220 கோடி பேருக்கு இந்திய மக்களை காப்பாற்றினார்ல. ஹைதராபாத் போனார் மோடி, 2 தடவை 3 தடவை போனார். எதுக்கு போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அறிவிக்கும் போது தான் தெரியும், ஹைதராபாத்தில் தான் தடுப்பூசி தயார் பண்ணி இந்தியா பூரா போகுதுன்னு. இதே திமுக ஆட்சிக்கு வந்தோடனே பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு கொரோனா தடுப்பூசி அவசரமாக தேவைப்படுது, 5 கோடி தடுப்பூசிக்கு நாங்கள் வெளிநாட்டில் டெண்டர் கொடுக்குறோம். நாங்கள் டெண்டரில் ஒருத்தன் கூட கலந்துக்கல. கேவலம். இது மாதிரி ஒரு கேவலம் இருக்கா? அப்புறம் திருப்பி நம்ம அனுப்பிச்சது தான் எல்லா மக்களுக்கும் போட்டாங்க. அப்படி எல்லா வகையிலையும் ஏழை மக்களுக்கு இன்சூரன்ஸு, விபத்து காப்பீடு, ஆயுள் காப்பீடு, அடுத்து பென்ஷன் ஓய்வூதிய திட்டம் என்ன கொடுக்கல மோடி. இதெல்லாம் சொல்லி ஓட்டுக்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் பாஜகவுடைய 3 சித்தாந்தம், முக்கியமான சித்தாந்தம். ஒன்று அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியாச்சு. காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட அந்த 370 சட்டத்தை ரத்து செய்தது. அப்புறம் காமன் சிவில் கோடு. இப்போ காமன் சிவில் கோடு இன்னும் நடைமுறைக்கு வரல. அடுத்து நீங்கள் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டத்தை முக்கியமாக கொண்டு வரீங்க? ஒன்று ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை தாண்டி வேறு என்ன சார்? இந்த நாடு 5வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு முன்னேறும். விண்வெளியில் உலகத்தை ஆக்கிரமித்து உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய நாடாக மாறும். இன்னும் மேலும் மேலும் மேக் இன் இண்டியா ஸ்கீமில் எப்படி உலக நிறுவனங்கள்லாம் இங்கே உற்பத்தியை தொடங்குச்சோ அந்த மாதிரி முன்னேற்றங்களுக்கு இந்த நாடு மாறி இருக்கிறது உங்களுக்கு கற்பனையில் தெரியலையா? தேஜஸ் ரயில் மதுரைக்கு 5.5 மணி நேரத்தில் போகிறவங்களுக்கு தெரியலையா? வந்தே பாரத் ரயில் 200 ரயில் வரும்னு சொல்லி 58 ரயில் விட்டாச்சு. சென்னையிலுக்கு மட்டும் 5 ரயில் ஓடுது. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளில் தான் கொண்டு வரப்பட்டதா? நூற்றாண்டு காலமாக இந்த இந்திய மக்களுடைய சிந்தனை, ராமர் அங்கே பிறந்திருக்கிறார், அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு அங்கே ஒரு கோயில் கட்ட வேண்டும். பல்வேறு சம்பவங்கள் நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பிறகு அது நடந்துச்சு. உலகத்தின் சுவிட்சர்லாந்திற்கு இணையான ஒரு சொர்க்க பூமி காஷ்மீர். உண்மையா இல்லையா? அந்த சொர்க்க பூமியை ஆப்பிளை தயார் பண்ணிட்டு அந்த உற்பத்தி பண்ண ஆப்பிளை வெளியில் கொண்டு வர முடியாது. எப்படா வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்காக அவங்கள்ட்ட இந்த குளிர்பதன வசதி கிடையாது. சரி, எப்படிங்க ஆப்பிளை நீங்கள் பாதுகாப்பின்னு கேட்டால் வீட்டுக்கு பக்கத்தில் தள்ளி குழி தோண்டிடுவாங்களாம். குழி தோண்டிட்டு சாதிக்காய் பலகைய சைடில் வச்சு உள்ளே ஆப்பிளை கொட்டி வச்சுருவாங்களாம். ஒரு 15 நாள் 20 நாள் தாக்கு பிடிக்குமா. அந்த சில்னஸில் அது கெட்டு போகாமல் இருக்குமா. எப்போவாவது ஒரு லாரி கிடைச்சா சண்டிகாரு கொண்டு போகிறதுக்குள்ள அந்த ஆப்பிள் கெட்டு போயிடும். சில நேரம் கொண்டு போக முடியும், சில நேரம் வழியிலே தடுத்துருவாங்க. ஒரு சாதாரண ஆப்பிள் விவசாயிக்கு உள்ள பிரச்சனை நான் சொல்கிறேன். நம்ம கொடுத்தா அவன் திங்கட்டுண்டான்னு அவன் உற்பத்தி பண்ணி நமக்கு அனுப்புகிறான். இன்றைக்கி நம்ம உற்பத்தியே வெளியே கொண்டு வந்திருக்கோம். 30% சீனாலையும் அமெரிக்காவிலேருந்து ஆப்பிள் ஏற்றுமதியை குறைச்சிருக்கோம் பிரதர். இப்படி இந்த 370 அழிப்புக்கு 58,000 பேரை கொண்டிருக்காங்க. இப்படி எத்தனை மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு முறை மாறி மாறி தேர்தல் வரும்போது மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் போயிடுது, தாமதமாகுது, கிடப்பில் போடப்படுது. திட்டங்களுடைய அந்த செயல் திட்டங்களுடைய அந்த பட்ஜெட் கூடுது.
இன்னைக்கு இந்த டேபிள் வாங்கினா 5000 ரூபா, 6 மாதம் கழிச்சு வாங்கினா 6000 ரூபா ஆயிரும். இந்த மாதிரி பாலம் கட்டுறதுலேருந்து சாலை அமைக்கிறதுலேருந்து எல்லாமே அதிகமாகுதுல்ல. பணம் வீணாகுது, வரி பணம் வீணாகுது. இதெல்லாம் சேர்த்து தான் ஒரே நேரத்தில் நம்ம ஊரில் இப்போ நீங்கள் தென்காசி போங்க, ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அவங்க வந்து எம்எல்ஏக்கும் ஓட்டு போடுவாங்க, கார்ப்பரேஷன்லேயும் ஓட்டு போடுவாங்க, நகராட்சியிலையும் ஓட்டு போடுவாங்க, ஊராட்சியிலையும் போடுவாங்க. ஒரே நேரத்தில் 3 ஓட்டு 2 ஓட்டு போடுற பழக்கம் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கிராம நகரத்தில் இருக்கத்தானே செய்யுது. ஒரே நேரத்தில் எம்பிக்கு இவர் நிற்கிறாரு, எம்எல்ஏக்கு இவர் நிற்கிறாருன்னு 2 ஓட்டு ஒன்றா போடுறதுல ஒரு குழப்பம்னு மனுஷனுக்கு கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயம். மாநிலத்தில் பல பிரச்சனையை பேசிக்கொண்டே இருப்போம், மத்தியில் சில விஷயத்தை பேச முடியாது. ரெண்டையும் ஒன்றாக்கிட்டாங்கன்னா மக்கள் ஓட்டு போடுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுகோல் மாறுமோங்கிற பயத்தில் இவங்கெல்லாம் கூச்சல் போடுறாங்க. அது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உடனே அமல்படுத்துறதுல நிறைய என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் செய்யணும், ஒருத்தர் இடையில கலைக்கப்பட்டால் என்ன ஆகும், அந்த ஆட்சி எப்போ இருக்கும், ஒரு இப்போ அடுத்த முடிவுக்கு வரப்போகிறோம், இந்த ஆட்சிக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த பார்லிமெண்ட் தேர்தல் வருது, இது அப்போவே கலைக்கணுமா, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் நீடிச்சு கொடுங்க, இப்படி பல விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது, எத்தனை இடங்களில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சார்? வெற்றி நிச்சயம். களத்தில் 39 தொகுதியும் எங்கள் தொகுதி தான். அது கூட்டணி கட்சி, எங்கள் கட்சி, நாங்கள் மட்டும் நிற்கிறோம் அப்படின்னு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் நினைத்து எங்களோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிடுகிற அத்தனை வேட்பாளரும் எங்கள் வேட்பாளர்கள் தான். அவர் வெற்றிக்கு கடுமையாக போராடுவோம். எங்களை விட மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊழல் கட்சியை எதிர்த்து. அதனால் எங்களுடைய வேலைப்பளு கூட குறைந்திருக்கிறது. மக்கள் தாங்களாகவே முன்வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய அந்த முடிவுகளை நீங்கள் பார்க்கலாம். சரி, நன்றி சொல்லிடுறேன் சார். உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.